சேலம் மாவட்டத்தில் ஷேர் ஆட்டோக்கள் போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுமதியின்றி இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் நாள்தோறும் விபத்துகளுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லை. ஈசலை போல் பறந்து ஓடும் ஷேர் ஆட்டோக்கள் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக இயக்கப்படுவதும் சாலை விபத்துகளுக்கு காரணமாக அமைந்து விடுவதாக பயணிகள் புகார் கூறுகின்றனர். ஒரு நிமிஷத்தில் 50 ஆட்டோ வருது. இந்த ஆட்டோவுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுக்குறாங்க? ரோட்டில் இந்த இத்தனை வண்டி தான் இருக்குன்னு தெரியும் ஜனங்களுக்கு. பப்ளிக் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ரோட்டில் இது மாதிரி இருந்தாக்கா டூ வீலர் எப்படி போவாங்க வருவாங்க? டூ வீலர் போகிற ரோட்டில் போகிறேன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? ரோட்டில் போகிறதுக்கு விட மாட்டான், வண்டியை பிடிச்சி மறைச்சிக்கிறாங்க. இது மாதிரி செஞ்சாக்கா ஜனங்கள் ரொம்ப சங்கடம். அதான் இந்த டூ வீலர் முதல்ல இந்த வண்டியை ஷேர் ஆட்டோவை கட்டுப்படுத்தணும். சேலத்தில் உரிய ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர் கூட ஆட்டோக்களை இயக்கி வருவதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாகவும் புகார் கூறுகின்றனர். லைசன்ஸ் இல்லாத வண்டிங்க நிறையா இருக்குது. டிரைவருங்க, ஓவர் டிரைவருங்க லைசன்ஸ் இல்லாதவங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காவல்துறை பேரை சொல்லிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் ஒரு யூனிஃபார்ம் இல்லை, டிரைவர் சீட்டில் ஒரு ஆள், ஒரு தொழிலில் ஒரு மரியாதையே கிடையாது. இது காவல்துறை கட்டுக்குள்ளே வந்தாக்கா இந்த தொழில் நல்லாயிருக்கும். வட்டார போக்குவரத்து கழக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காடு அடிவாரம் வரையில் செல்லக்கூடிய 50 ஷேர் ஆட்டோக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது. மற்ற சாதாரண ஆட்டோக்கள் எல்லாம் ஷேர் ஆட்டோக்களாக மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து சேலம் போக்குவரத்து வட்டார அலுவலர் ஜெயஸ்ரீயிடம் கேட்டதற்கு சேலத்தில் மாதம் 100 ஆட்டோக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சேலம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 5240 ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாங்களே நாங்கள் எவ்ரி மந்த் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலர் மெயின் கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ மாதிரி பேசஞ்சர் அங்கங்கே ஏற்றி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் ரெகுலராக செக் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ஆர்டிஓ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி மந்த் மினிமம் 100 செக் ரிப்போர்ட்ஸ் போட்டு தான் இருக்கும். வித்தவுட் பர்மிட், வித்தவுட் எஃப்சி இல்லாமல் வண்டிங்களா மாதம் மினிமம் ஒரு 10 ஆட்டோனாச்சும் நாங்கள் டீடைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடந்த 6 மாதங்களில் ஷேர் ஆட்டோக்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 என்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50க்கும் அதிகம் என்கிறது காவல்துறை புள்ளி விவரங்கள். ஷேர் ஆட்டோக்களால பொதுமக்களுக்கு ஒரு வகையில பயணம் கொடுத்தாலும் விதிமுறை மீறி அனுமதி இல்லாமல் செயல்படும் இந்த ஷேர் ஆட்டோக்களால பல்வேறு விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த ஷேர் ஆட்டோக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே சேலம் மாவட்ட மக்களின் கோரிக்கையா இருக்கு. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.